அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சுவிட்சர்லாந்தில் இன்று நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தை இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் வெளியுறவு அமைச்சு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. குறித்த பேச்சுவார்த்தை பார்க்கன்டாக்ஸ் மலையுச்சியில் உள்ள விருந்தகம் ஒன்றில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே எட்டப்பட்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுவார்த்தைகள் இன்று ஆரம்பமாகவிருந்தன. சுவிட்சர்லாந்தின் ஈரானிய பேச்சுவார்த்தைகளை சந்திக்க திட்டமிட்டிருந்த பயணத்திலிருந்து அமெரிக்காவின் உபஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் பின்வாங்கியுள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் நேற்று இரவு தெரிவித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதேவேளை அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலே இந்த வாரம் எட்டப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேல் விமர்சித்து வரும் நிலையில் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் இஸ்ரேலுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் ஈரானின் ஏவுகணை திட்டத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ஜே.டி. வான்ஸ் தற்போதைய உலக சூழலில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மட்டுமே இஸ்ரேலின் ஒரே ஒரு சக்தி வாய்ந்த நட்பு சக்தி என்பதை இஸ்ரேல் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் எச்சரித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய துணை ஜனாதிபதி வான்ஸ் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அமைச்சரவை உறுப்பினர்கள் டொனால்ட் ட்ரம்ப் மீதும் இந்த அமைதி ஒப்பந்தத்தின் மீதும் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துவதை வன்மையாக கண்டித்துள்ளார். இஸ்ரேல் தனது பாதுகாப்பிற்காக பயன்படுத்தும் 3/2 பங்கு பாதுகாப்பு ஆயுதங்கள் அமெரிக்க மக்களின் வரிப்பணத்தினாலும் அமெரிக்கர்களின் கரங்களாலும் உருவாக்கப்பட்டவை என்பதை அவர் நினைவுபடுத்தினார். அமெரிக்கா ஆண்டுதோறும் இஸ்ரேலுக்கு சுமார் $4 பில்லியன் இராணுவ உதவியை வழங்கி வரும் நிலையில் தங்களின் உண்மையான பிரச்சினையை உணராமல் அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேல் அமைச்சர்கள் விமர்சிப்பது யதார்த்தமற்றது என்றும் அவர் சாடியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகமோ அல்லது அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சகமோ இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை.